உங்களோட கஸ்டமர்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு இப்போ காண்டாக்ட்ஸ் ஆப்ஷனில் மேனேஜ் குரூப். ஸோ குரூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸோட டேட்டாஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி வைஸ் இருக்கலாம், ஏஜ் வைஸ் இருக்கலாம், ப்ராடக்ட் வைஸ் இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த குரூப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு நியூ குரூப் க்ரியேட் பண்ணலாம். குரூப் நேம், ஸோ நான் askeva டெஸ்ட் அப்படின்ற ஒரு குரூப் நான் க்ரியேட் பண்ணிட்டுறேன். சேவ் சேஞ்சஸ், ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த குரூப்பில் காண்டாக்ட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ காண்டாக்ட்ஸ், ஜஸ்ட் லைக் நம்ம ஃபோனில் எப்படி காண்டாக்ட்ஸ் இருக்கோ அதே கான்செப்ட்லேயே இங்கே உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காண்டாக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அது பர்டிகுலராக குரூப்பை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எந்தெந்த காண்டாக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பர்டிகுலர் குரூப்பில் இருக்குன்றதை ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புது காண்டாக்ட்ஸ் எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டெப், அதாவது இன்ஸ்டண்ட்டான மெத்தட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் கண்ட்ரி கோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மொபைல் நம்பர், எனக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் நம்பரை நான் இந்த பர்டிகுலர் குரூப்பில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, காண்டாக்ட் நேம் நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். காண்டாக்ட் நேம் டிஃபால்ட்டாக கொடுக்கறதுக்கான ரீசன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன நேம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை ஃபெச் பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நான் டிஃபால்ட்டாக ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட்ஸை வந்துட்டு ஒன்ஸ் உங்களோட காண்டாக்ட்ஸை டேட்டாஸாக இருக்கிறது நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட மோர் தென் 1000 காண்டாக்ட்ஸ் இருக்கலாம், 10,000 காண்டாக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை ஓவராலாக எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சாம்பிள் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு CSV ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 3 காலமில் பார்த்தீங்கன்னா காண்டாக்டோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கண்ட்ரி கோட், மொபைல் நம்பர் அண்ட் தென் காண்டாக்ட் நேம் பார்த்திங்கன்னா இருக்கும். கண்ட்ரி கோட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன கண்ட்ரி கோடோ அதுக்கேற்ற அப்ரோப்ரியேட் கண்ட்ரி கோட் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கணும். மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர். காண்டாக்ட் நேம் நான் சொன்ன மாதிரி மேண்டட்டரி கிடையாது. ஸோ இந்த ஃபைல்ஸில் நீங்கள் உங்களோட மொத்தமாக இருக்கிற காண்டாக்ட்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சிம்பிளாக ஒரு சாம்பிளுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்ட்ரி கோட், இந்த ஃபைல்ஸை இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த காண்டாக்ட் ஃபைல்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த காண்டாக்ட்ஸை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம பேனலுக்கு போகலாம். ஸோ காண்டாக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த குரூப்பில் அந்த காண்டாக்ட் இம்போர்ட் ஆகணுமோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கணும். தென் சூஸ் ஃபைல்ஸில் எந்த ஃபைலை நான் இப்போது சேவ் பண்ணியிருந்தேனோ அந்த ஃபைலை நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்ஸ் அது CSV ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ஃபைல். ஸோ இப்போ நான் இம்போர்ட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, காண்டாக்ட்ஸ் இம்போர்ட்டட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம். குரூப் நேம், காண்டாக்ட் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் ஸ்டேட்டஸுமே அது வேலிடா இன்வேலிடான்றதை காட்டும். ஸோ இஃப் இட் இஸ் இன்வேலிட்னா நீங்கள் ஆக்ஷன்ஸில் டெலிட் ஆர் வியூ கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வேலிட் டேட்டா 3, இன்வேலிட் டேட்டா 0. இன்வேலிட்னா உங்களுக்கு எந்த மாதிரி காட்டும்னா 10 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல 9 டிஜிட்ஸ் ஆர் 12 டிஜிட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்வேலிட்ன்ற மாதிரி உங்களுக்கு டேட்டாஸ் காட்டும். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண குரூப்பில் அந்த காண்டாக்ட்ஸ், நான் அப்லோட் பண்ண காண்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இன்ஸ்டன்ட் மெத்தடாகவும் நான் என்ட்ரு பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஃபர்தராக பார்த்திங்கன்னா குரூப்பாகவும் பல்காகவும் நான் இம்போர்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ டோட்டலாக நான் 4 காண்டாக்ட் இந்த பர்டிகுலர் குரூப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 நம்பருமே வேறு குரூப்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டூப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் டெலிட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் குரூப்பில் இந்த நம்பர் வேண்டாம் அப்படின்னா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் காண்டாக்ட்ஸ் இப்போ முடிஞ்சாச்சு.